கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலை கோவிலில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இதற்காக தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ராஜ்குமார், மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு இன்னும் சில மணி நேரங்களே இருக்கிற நிலையில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது? கார்த்திகை, நிச்சயமாக அதாவது ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய இந்த மகா தீபம் இன்று மாலை 6 மணி அளவில் 2668 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலை உச்சியில் இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்பட இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த மகா தீபம் இன்று நிறைவடைய இருக்கிறது. இதற்காக இந்த மகா தீபத்தை நேரடியாக காண்பதற்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் ஏராளமானோர் திருவண்ணாமலை நோக்கி நேற்று இரவிலிருந்தே வந்து கொண்டிருக்கின்றனர். இன்று காலை அதிகாலையிலிருந்தே ஏராளமான பொதுமக்கள் திருவண்ணாமலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 15 லட்சம் நபர்கள் வந்து இந்த மகாதீபம் விழாவின் போது கடந்த ஆண்டு பங்கேற்றார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஆண்டு 20 லட்சம் வரை இன்று மாலை நடக்கக்கூடிய மகாதீபத்துக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போலீசார் மற்றும் மாவட்ட நிர்வாகம், கோயில் நிர்வாகம் இதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்தே தொடர்ச்சியாக மக்கள் வெள்ளத்தில் திருவண்ணாமலை இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனால் கோயிலையும் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகள் அனைத்திலும் மக்கள் வெள்ளம் அதிக அளவுக்கு இருக்கின்றது. குறிப்பாக குழந்தைகள், பெரியவர்கள் குடும்பமாக இந்த மகாதீபத்தை காண ஏராளமானோர் வந்து கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், லாட்ஜ் மற்றும் திருமண மண்டபங்கள் உட்பட அனைத்தையுமே வந்து மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. தற்போது வரை ஒரு 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த மகாதீபத்தை காண மதியம் வரை உள்ளே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வீதியில் சுற்றக்கூடிய அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மகாதீபத்தை மலை உச்சியில் போய் நேரடியாக காண்பதற்கு இன்று காலை அதிகாலையிலிருந்து கூட ஏராளமானோர் வந்து மலையேறி கொண்டிருக்கின்றனர். அதே போன்று காலையிலிருந்தே 14 கிலோமீட்டர் செல்லக்கூடிய கிரிவல பாதையிலும் ஏராளமான பொதுமக்கள் தற்போது வரை சென்று கொண்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன். ராஜ்குமார், 500 ரூபாய் மதிப்பு இருக்கிற அந்த கட்டண தரிசன டிக்கெட் விற்பனையில் நேற்று சில குளறுபடிகள் இருந்ததாக பக்தர்கள் புகார் தெரிவித்திருந்தார்கள். மிக குறைவாகவே டிக்கெட் அச்சிடப்பட்டிருப்பதாகவும் முக்கியமானவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டதாகவும் எல்லாம் அவர்கள் புகார் கூறியிருந்தார்கள். அந்த குறையை சரி செய்து விட்டார்களா அதிகாரிகள்? கார்த்திகேயன், அதாவது கோயில் உள்ளே தரிசனம் செய்வதற்கு கோயில் வளாகத்திற்குள் ஒரு 10,000 நபர்கள் வரை உள்ளே செல்ல முடியும். அதனளவுக்கு தான் அதன் சுற்றுப்புற வசதிகள் இருக்குது என்று கோயில் நிர்வாகத்தில் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை கூட பரணி தீப தரிசனத்திற்காக உள்ளே வந்து செல்வதற்காக பொதுமக்கள் வந்து வரிசையில் நின்றிருக்கிறார்கள். ஆனால் வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கும் பொழுது, அதாவது பொதுவாக உள்ளே செல்லக்கூடிய நபர்களை கோயில் நிர்வாகம் உள்ளே பல மணி நேரம் காத்து கிடந்து ஆனால் தரிசனம் பார்ப்பதற்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்று இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். அவர்கள் தெரிவிக்கும் பொழுது கோவில் நிர்வாகம் 500 ரூபாய் டிக்கெட் எடுக்கக்கூடிய நபர்கள் மற்றும் வந்து விஐபி பாஸ் இருக்கக்கூடிய நபர்களை மட்டுமே தான் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கிறார்கள். பல மணி நேரம் சென்று காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கோயில் உள்ளே சென்று தரிசனம் செய்ய முடியாமல் நாங்கள் வந்து திரும்புகிறோம் என்று இங்கே வரக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள். கார்த்திகேயன், அதே போன்று கோவில் நிர்வாகத்தை பொறுத்தவரை அவர்கள் தெரிவிக்கும் பொழுது உள்ள பெருமளவுக்கு கூட்ட நெரிசல் இருக்கிறது. எனவே ஒரு சில நபர்களால் தொடர்ந்து அந்த கூட்ட நெரிசலை பார்த்து உள்ளே அனுப்ப முடியும். ஏற்கனவே கோயில் உள்ளே மட்டும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். எனவே பாதுகாப்பை கருதி ஒரு நபரையும் உள்ளே வந்து அனுமதிக்கிறோம் என்று அவர்கள் தரப்பிலும் தற்போது சொல்லப்படுகிறது. கார்த்திகேயன். ராஜ்குமார், செல்போன்களுக்கு அனுமதி இல்லை, அதே போன்று எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை பக்தர்கள் கொண்டு செல்லக்கூடாது என்றெல்லாம் காவல்துறை ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறது. இது குறித்த அறிவிப்புகளை பொதுமக்களுக்கு தொடர்ந்து அவர்கள் வழங்கி வருகிறார்களா? பொதுமக்கள் எந்த அளவுக்கு இது போன்ற விஷயங்களில் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள்? கார்த்திகேயன், அதாவது இந்த மகாதீபத்தை ஒட்டி ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் உட்பட ஒரு சில மாதத்துக்கு முன்பே வரக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு வசதியை ஏற்படுத்துவதற்காக திட்டமிடல் செய்திருக்கிறார்கள். பாதுகாப்பை பொறுத்தவரை அவர்கள் பார்க்கும்பொழுது இந்த மகாதீபத்தை ஒட்டி 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளே நுழையும் போது 9 இடங்களில் வாகன சோதனை செய்து வந்து வாகனங்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள். கோயிலை சுற்றி கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய மக்களுடைய
பாதுகாப்பை கண்காணிப்பதற்காக 60 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள், சிசிடிவி கேமராக்கள், சுழலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் 2 ஆளில்லா விமானத்தின் மூலமாக கேமரா வைத்து கண்காணிக்கிறார்கள். 2 ராட்சத பலூன்கள் மூலமாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக போலீசார் தொடர்ந்து 24 மணி நேரமும் ஒலிபெருக்கி மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த இடத்தில் மட்டும் 33 போலீசார் குழுக்கள் மூலமாக அவர்களுக்கு அறிவிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று குழந்தைகளும் பெரியவர்கள் யாராவது தொலைந்து விட்டால் அவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய நபர்களுக்கு 108 ஆம்புலன்ஸ் உதவி செய்வதற்காக 15 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கோயிலும் கிரிவல பாதை சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் 150 பேர் பணியாற்றுகிறார்கள். இது மட்டுமில்லாமல் ஒரு குழு மலை உச்சியில் சென்று இருப்பதாகவும் அதற்கான உதவிகளும் அவர்கள் செய்வதாக தெரிவிக்கிறார்கள். அதே போன்று ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பிளாஸ்டிக் பைகளை அதிகளவுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் ஒவ்வொரு வருடமும் அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அதில் வரக்கூடிய ஒரு சில நபர்களும் பிளாஸ்டிக் பைகள், அதே போன்று எளிதில் தீப்பற்றக்கூடிய பாலித்தீன் கவர்கள் இது போன்றதை பயன்படுத்தாமல் இருப்பதற்கான அறிவிப்பையும் ஏற்கனவே செய்திருக்கிறது. அதையும் ஒரு சில நபர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக ஒரு 9 இடங்களில் பேருந்து நிறுத்தத்திற்கான வசதியும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. குடித்தண்ணீர் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஒரு புறமும் இருக்க, ஆனால் பெரிய அளவுக்கு இந்த மக்கள் சொல்லும் பொழுது சாமி தரிசனத்தை பார்ப்பதற்காக வருகிறோம், ஆனால் பல மணி நேரம் காத்திருந்து உள்ளே செல்ல முடியவில்லை என்று இங்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகேயன்.